நியூக்ளியர் பாம் வெடிக்கும் போது அதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுவும் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இது வெடிச்சதுன்னா அதோட பாதிப்பு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பாம் வெடிக்கிற இடத்துல இருந்து 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ், உதாரணத்துக்கு டி நகரில் வெடிக்குதுன்னா நுங்கம்பாக்கத்துல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் எதுவுமே இருக்காது, எல்லாமே வேப்பரைஸ் ஆயிரும். இது வெடிக்கும் போது சூரியனோட சர்ஃபேஸை விட ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதால 10 நிமிஷத்தில் பில்டிங், ரோட்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே சாம்பல் ஆக்கிரும். 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோடம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை ஏரியாலலாம் பில்டிங்ஸ் டோட்டலாக இடிஞ்சிரும். 10 to 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வேளச்சேரி, பள்ளிக்கரணை ஏரியா மக்களுக்கெல்லாம் 3rd டிகிரி பர்ன்ஸ் வந்துடும். 20 to 30 கிலோமீட்டர் தூரம், அதாவது தாம்பரம் இல்லைன்னா ஆவடியில் இருக்கிற வீடுகளோட கண்ணாடிகள் எல்லாம் உடஞ்சிரும். இதுலேருந்து வர ஃபால் அவுட், அதாவது கதிர்வீச்சுனால ஜென்ரேஷனுக்கு கேன்சரும் குழந்தையின்மையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ஸ் மிசைலோட கனெக்ட் ஆயிருக்கும் போது அதை வார் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 9 கண்ட்ரிஸ் இந்த வார் ஹெட்ஸை வச்சிருக்கு. ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ், யூகே, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், அப்புறமா தான் நார்த் கொரியா. பயப்படாதீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு தான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஒரு மிசைலை இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே இறக்கிட்டு ரேடியேஷனை இந்த கமெண்ட்ஸில் கக்கிட்டு போங்க.